மேஷம், செலவுக்கு தகுந்த வருமானம் பார்ப்பீர்கள். எதிர்பார்ப்புகளை மீறி ஏற்றம் பெறுவீர்கள். கலைத்துறையில் அமோக வெற்றி பெறுவீர்கள். பெண் நண்பர்களிடம் எல்லை மீறி பழகி அவமானப்படுவீர்கள். உங்களுக்கு எதிராக உறவினர்கள் செய்யும் சூழ்ச்சியில் சிக்குவீர்கள். திருமணம் போன்ற நல்ல காரியத்திற்காக அதிகம் செலவு செய்வீர்கள். ரிஷிபம், கணக்கு வழக்குகளை ஒழுங்காக கவனிக்காமல் சிறு நஷ்டம் அடைவீர்கள். புதிய தொழில்களில் போட்டியாளர்களால் பாதிக்கப்படுவீர்கள். வாகன விபத்தில் சிக்குவீர்கள். ரியல் எஸ்டேட், கெமிக்கல், கமிஷன் போன்ற வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள். பெற்றோரின் மருத்துவ செலவுக்காக கடன் வாங்குவீர்கள். மிதுனம், ஆடம்பர செலவுகளில் அதிக நாட்டம் கொள்வீர்கள். அதற்காக கடன் வாங்கி கஷ்டப்படுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் தலைகுனிவு அடைவீர்கள். காதலியின் கவனக்குறைவால் பண விரயம் செய்வீர்கள். போட்டி பந்தயங்களில் அதிக லாபம் அடைய மாட்டீர்கள். கையில் இருக்கும் பணத்தை உங்களை அறியாமலேயே செலவு செய்வீர்கள். கடகம், தொழிலில் முன்னேற்றம் அடைந்து எதிர்பாராத வருமானம் பெறுவீர்கள். அதை சேமிப்பாக மாற்றுவீர்கள். வீட்டு மனை வாங்கும் ஆசையை நிறைவேற்றுவீர்கள். மனைவியிடம் விட்டு கொடுத்து நடந்து குடும்பத்தில் இருந்த இறுக்கத்தை குறைப்பீர்கள். வருடாந்திர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வீர்கள். பணியிடங்களில் மன அழுத்தத்தால் பாதிப்படைவீர்கள். சிம்மம், புதிதாக பொன் நகை வாங்குவீர்கள். கமிஷன் வியாபாரத்தில் கணிசமான லாபம் பார்த்து உறவினர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீர்கள். நெருக்கடியான கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்து மரியாதையை உயர்த்தி கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்களின் இழுபறியை முடிவுக்கு கொண்டு வருவீர்கள். கன்னி, எத்தனை கடுமையான நெருக்கடி வந்தாலும் உங்கள் மென்மையான நடவடிக்கையால் சமாளிப்பீர்கள். மங்கள நிகழ்ச்சிக்காக பணம் ஒதுக்குவீர்கள். தாய் தந்தை ஆசைப்பட்ட பொருளை வாங்கி கொடுப்பீர்கள். வெளியூர் பயணங்களால் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், பேராசிரியர்கள் உயர்வு நிலைக்கு செல்வீர்கள். துலாம், வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சி செய்யாதீர்கள். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்கள் பணத்தை பாதுகாப்பாக வைத்து கொள்ள மறக்காதீர்கள். கமிஷன் வியாபாரத்தில் கஷ்டத்தை சந்திப்பீர்கள். ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு ஆசைப்படாதீர்கள். கடுமையாக பாடுபட்டு கடனை அடைக்க முயற்சி செய்வீர்கள். சந்திராஷ்டம் நாள், எச்சரிக்கை தேவை. விருச்சகம், சொந்தங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை நடத்துவீர்கள். அதை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். மேல் படிப்பிற்காக பிள்ளைகளை வெளியூருக்கு அனுப்புவீர்கள். குடும்பத்தின் தேவை அறிந்து நடந்து கொள்வீர்கள். உறவுகளில் இருந்த மனக்கசப்பை போக்குவீர்கள். வீட்டை அலங்காரப்படுத்தும் வேலையை செய்வீர்கள். இல்லறத்தை இனிமையாக்க பாடுபடுவீர்கள். தனுசு, அனுபவமிக்கவர்களின் ஆலோசனையை மதித்து நடப்பீர்கள். தொழிலில் போட்டிகளை துடைத்து எறிவீர்கள். கையில் காசு தங்குவது சற்று கடினம்தான் என்றாலும் சிக்கனமாக செலவு செய்வீர்கள். நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்யாதீர்கள். அலுவலக பணியில் அலைச்சலால் அவதிப்படுவீர்கள். ஃபுட் பாய்சன் ஏற்பட்டு மருந்து எடுத்துக்கொள்வீர்கள். மகரம், பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து சிந்திப்பீர்கள். குடும்பத்திலும் வெளிவட்டாரங்களிலும் இருந்த சங்கடங்களை களைவீர்கள். கவனக்குறைவால் சிறு விபத்துக்கள் சிக்குவீர்கள். பல வழிகளில் பணவரவு கிடைத்து சேமிப்பை உயர்த்துவீர்கள். ஆடை ஆபரணங்களை வாங்கி காதலியை மகிழ்வுபடுத்துவீர்கள். கும்பம், எந்த காரியத்திலும் முரட்டுத்தனம் காட்டாதீர்கள். விட்டு கொடுத்து போனால் வெற்றி பெறுவீர்கள். திருமண வயதில் உள்ளவர்கள் விவாக பிராப்தம் அடைவீர்கள். குழந்தை பாக்கியத்திற்கு ஏங்கியவர்கள் மழலை செல்வம் கிடைத்து மகிழ்ச்சி கொள்வீர்கள். வியாபாரத்தில் இருந்த ஏற்ற இறக்கங்களை சரிப்படுத்துவீர்கள். பணவரவை அதிகப்படுத்துவீர்கள். மீனம், வேலை காரணமாக குடும்பத்தை பிரிந்து செல்வீர்கள். பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள். பணியிடத்தில் இருந்த சிக்கலை தீர்ப்பீர்கள். கூட்டு தொழிலை சிறப்பாக நடத்துவீர்கள். வியாபாரத்தில் நல்ல லாபம் பார்ப்பீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில் மேம்பாட்டு காண்பீர்கள். ஐடி ஊழியர்களுக்கு அதிக வருமானம் பெறுவீர்கள்.